Hi all, welcome to my page Arul Pattern Studio. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பேனல் ஸ்கர்ட்டோட டிராஃப்டிங். ஸோ இதில் வந்து நான் ஒரு 6 பேனல் பண்ண போகிறேன் ஃபார் த மினியேச்சர் பாடி ஃபார்ம். இந்த பேட்டர்ன் மட்டும் எப்படி போடணும்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் ரிக்வயர்டு: வேஸ்ட் ரவுண்டு, 14.5 inches. ஓகே, waist round 14.5 inches. hip வந்து hip round 20.5 inches. 20.5 inches. அடுத்தது length of skirt. இதில் வந்து நம்ம ஒரு 15 inches எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் பேசிக் 3 மெஷர்மெண்ட்ஸ் ரிக்வயர்டு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி டிராஃப்டிங் பண்ணுறோன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர்ன் ஷீட் வந்து லென்த் 15க்கு வந்து மோர் தென் 15க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே லென்த் வந்து 22 எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். பேட்டர்ன் ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கூட ஈக்குவலாக நீங்கள் வந்து சென்டரை மார்க் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பேட்டர்ன் ஷீட்ஸை ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி என்னோடய மிட் பாயிண்ட்டை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பேட்டர்ன் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ வெயிட்ஸ் ப்ளேஸ் பண்ணிடுறேன் ஆல் த சைட்ஸ், பேட்டர்ன்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ வெயிட்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ சென்டர் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். சென்டர் லைன் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். சென்டர் லைன் நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ சென்டர் லைன் ட்ரா பண்ணும் போது நம்ம அடுத்தது வந்து இதுக்கு வந்து நம்ம 2 மார்க்கிங்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து கேல்குலேஷன் எப்படின்னா, நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6 பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 inch ஈஸ் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த லைனில் நம்மளுக்கு வரப்போகிற வேல்யூ வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 + 2 inches 1 inches ஃபார் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும். ஸோ வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 14.5 டிவைடட் பை 6 ப்ளஸ் 1 inch ஈஸ் அலவன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கேல்குலேட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 14.5 டிவைடட் பை 6 which is equal to 2.41. அதை வந்து நீங்கள் 2.5 inchesனு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 14.5 டிவைடட் பை 6 வந்து உங்களுக்கு வந்து 2.4 வருது. 2.5 ப்ளஸ் 1 inch ஈஸ் அலவன்ஸ், ஸோ ப்ளஸ் 1 inch. ஸோ இப்போ வந்து 3.41 வருது இன்ச்சஸ்ஸு. அதை வந்து நீங்கள் 3.5ன்னு மார்க் பண்ணிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் லெஃப்ட் டு ரைட் மார்க்கிங்கு. இப்போ 3.5 ஈக்குவலாக ரெண்டு சைடுமே மார்க் பண்ணோம், ஹாஃபாக டிவைட் பண்ணு. ஸோ 3.5 எப்படி டிவைட் பண்ணுவீங்கன்னா 3.5 டிவைடட் பை 2. ஸோ 1.75 ஆன் போத் த சைட்ஸ் நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கிராச் ஸ்டெப் வந்து இதில் வந்து ஒரு 4 inch வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து கிராச் ஸ்டெப் மார்க் பண்ணுவீங்க. கிராச் ஸ்டெப் மார்க் பண்ண பிறகு அங்கே வந்து ஹிப்பு பண்ணுவீங்க. ஸோ சேம் ஹிப்போட வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்போட வேல்யூ வந்து நம்ம 20.5 எடுத்திருக்கோம். ஸோ ஹிப்போட வேல்யூ டிவைடட் பை 4. ஸோ 20.5 டிவைடட் பை 6 ப்ளஸ் 2 inches பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து 20.5 டிவைடட் பை 6 உங்களுக்கு ஆன்சர் வந்து 3.41 ப்ளஸ் 2 inches ப்ளஸ் 2 inches வந்து உங்களுக்கு 5.41 inches வருது. அதை ரவுண்ட் அப் பண்ணி 5.5 inchesனு வச்சுப்பீங்க. இதுதான் ஹிப்போட மெஷர்மெண்ட். அதை வந்து இங்கே மார்க் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 0 to 1 ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். 0 to 1 ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ண போகிற வேல்யூ வந்து இந்த வேல்யூ. ஸோ வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6
ப்ளஸ் 1 inch ஈஸ் அலவன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.5. 3.5 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 1.75 வருது. அதை வந்து போத் சைடு மார்க் பண்ணுவீங்க. இங்கேருந்து இங்கே ஃப்ரம் மிட் பாயிண்ட் டு லெஃப்ட் சைட், ஃப்ரம் மிட் பாயிண்ட் டு ரைட் சைடு மார்க் பண்ணுவீங்க. ஸோ 3.5 நம்ம டேப்பில் வந்து பாதியாக மார்க் பண்ணிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மிட் பாயிண்ட் வச்சு போத் சைட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வச்சுட்டு இங்கேருந்து இந்த சைடு அதே மாதிரி இங்கேருந்து 3.5 இந்த சைடு மார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கிராச் ஸ்டெப் மார்க் பண்ணணும். இது மினியேச்சர்னால நான் மினிமம் 4 inch கிராச் ஸ்டெப் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட கிராச் ஸ்டெப்பு. ஸோ 4 inch. ஸோ 0 to 4 வந்து கிராச் டெப்த்தாக மார்க் பண்ணுறேன். ஸோ கிராச் டெப்த் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஹிப்போட வேல்யூ எடுக்கிறோம். 5.5 நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணுறோம். ஸோ 4ல் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. 4ல் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ரஃபாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்த வேல்யூ வந்து 5.5. ஸோ இப்போ வந்து இன்ச் டேப்பில் வந்து 5.5 ஹாஃபாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஹாஃபாக பண்ணிட்டு மிட் பாயிண்ட்டை 4ல் வச்சுட்டு போத் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த சைடு மார்க் பண்ணுறேன், அதே மாதிரி இந்த பக்கம் 5.5ஐயும் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு லென்த் ஆஃப் த ஸ்கர்ட், நம்மளுக்கு லென்த் ஆஃப் த ஸ்கர்ட் என்ன வேணும்னா 15 வேணும். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்கர்ட் 15 inches. ஸோ 0லேருந்து ஸோ இதை வந்து 5ன்னு மார்க் பண்ணிக்கலாம், இது 6ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லென்த் ஆஃப் த ஸ்கர்ட் வந்து நம்மளுக்கு 15 inches வேணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 15 inches மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம லென்த் ஆஃப் த ஸ்கர்ட் வந்து 15 inches. ஸோ ஆன் த லைன் 15 inches வந்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 15 inchesல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து இங்கே கனெக்டிங், எந்த இடத்துல கனெக்டிங் அதுவும் ஸ்லாண்டிங்காக, ஸோ அதுதான் உங்கள் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்கர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஃப்ளேரோட லென்த்து. ஸோ இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நான் ஃப்ளேர் கொடுக்குறேன். ஸோ இந்த சைடு வந்து இது மார்க் பண்ணுறோம். இது வந்து 0.7, இது 8. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இதை கனெக்ட் பண்ணுறேன். இது எங்கே மீட் ஆகுதோ, இந்த லைன் ஸ்ட்ரீட்டாக எங்கே மீட் ஆகுதோ அதுதான் உங்கள் எண்டிங் லைன் ஆஃப் த ஸ்கர்ட். ஸோ இது வந்து 9ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட ஒரு பேனலோட இது. ஸோ இப்போ ஷேப்பிங் கொடுக்கணும் பாட்டம்லேயும் டாப்லேயும். ஸோ ஷேப்பிங் கொடுக்குறேன் எப்படின்னு பாருங்கள். இப்போ இதோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். 8 to 7ஓட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. எனக்கு 5.5 வருது. ஸோ 5.5ஓட மிட் பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். ஸோ 5.5ஓட மிட் பாயிண்ட்டு 3.2.5. நான் வந்து என் மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். சேம் இங்கே 5.5 மிட் பாயிண்ட் 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 2 blocks, அதாவது 1/4 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து அதாவது 7லேருந்து 1/4 7 டேஷாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 9லேருந்து 1/4 9 டேஷாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண பிறகு அதே தான் மேலேயும் பண்ணணும். ஸோ இங்கேருந்து 2 blocks மேலே, ஒரு பிளாக் போதும், 1 block எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் லைனை. சேம் இந்த சைடு வந்து 1 block எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் லைனை. ஸோ உங்கள் லைனை 1 block எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட மிட் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதோட மிட் பாயிண்ட்டை வந்து ரெண்டுத்துலேயுமே மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் மார்க் பண்ணிவிட்டு
இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு நீங்கள் வந்து இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு டு இந்த சைடு உங்களோட மார்க்கிங்கை மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ 7' வந்து இங்கே மீட் பண்ணுற மாதிரி ஒரு லைனு, சேம் 9' வந்து இங்கே மீட் பண்ணுற மாதிரி, இந்த மிட் பாயிண்ட்டை மீட் பண்ணுற மாதிரி ஒரு லைன். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதை மீட் பண்ணுற மாதிரி ஒரு லைன். இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இப்படி வச்சு இதை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சைடு இந்த மாதிரியும், ஸோ உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து இது மீட் ஆகும். அதே மாதிரி இந்த சைடு திருப்பியும் உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே மீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா பண்ணிவிட்டு கட்டிங் வந்து இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே இப்படி போகணும். இப்போ கட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து 3, 0, 2, 5, 7' மிட் பாயிண்ட், இந்த 8 மிட் பாயிண்ட், 9' 6 போகும். ஸோ இப்போ நான் கட்டிங் காமிச்சிடுறேன், பாருங்கள் எப்படி பண்ணுறேங்க. ஸோ இதுதான் உங்கள் பேனல் ஸ்கர்ட்டோட இது. இதே வந்து waist round divided by 12, hip round divided by 12 பண்ணிங்கன்னா 12 பேனல்ஸ் வந்துடும். 24 பேனல்ஸ், 36 பேனல்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரே ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ரெட் லைன், அதுக்கப்புறம் அதுலேருந்து டேரெக்டாக அந்த பிளாக் மார்க்கிங்க்கு போகிறேன். பிளாக் மார்க்கிங் போயிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் இதை எக்ஸஸ்ஸை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லைன்ஸ் மார்க் பண்ணுறோம். 9' அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 6க்கு டுவர்ட்ஸ் 6 வந்து கட்டிங் லைன்ஸை கட் பண்ணுறோம், ரெட் லைன்ஸை. சேம் இந்த சைடு 7' ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கட்டிங் லைன்ஸை மார்க் பண்ணணும். இப்போ இந்த கர்வ் இது எதுக்குன்னா ஹிப் கர்வ் கொடுக்கறதுக்காண்டி, வேஸ்ட் கர்வ் கொடுக்கறதுக்காண்டி, பாட்டமில் ஷேப்பிங் இருக்கிறதுக்காண்டி. ஸோ இந்த கர்வை அப்படியே கட் பண்ணி இந்த பிளாக் லைன்ஸை கட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்கள் 6 பேனல் ஸ்கர்ட்டோட ஒரு டிராஃப்டிங். இதில் எந்த சைடும் அலவன்ஸ் கொடுக்கல. நம்ம வந்து ஈஸ் கொடுத்துருக்கோம், ஈஸ் மூமெண்ட் காண்டி ஒரு half இன்ச் மட்டும் ஆல் த சைட்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இன்ச்லனாட்டி 0.25, ஏன்னா ஈஸி ஏற்கனவே இருக்கிறனால 1/2 இன்ச்லேருந்து 0.25 அக்கார்டிங் டு ஸ்டிச்சிங் கெப்பாசிட்டி நீங்கள் எல்லா சைடும் ஆல் அரவுண்ட் இங்கே 1/2 இன்ச்சு, இந்த சைடு ஃபுல்லாக 1/2 இன்ச், இந்த சைடு ஃபுல்லாக 1/2 இன்ச், இந்த சைடு ஃபுல்லாக 1/2 இன்ச் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் உங்கள் வேஸ்ட் டிவைடட் பை 6 + 1 inch ஈஸ் அலவன்ஸ். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் கிராச் ஸ்டெப் 0 இந்த மிட் பாயிண்ட்லேருந்து கிராஸ் ஸ்டெப் வந்து அக்கார்டிங் டு சைஸு. ஃபார் அடல்ட் வந்து 7 to 8 inches வைப்போம். அதுக்கப்புறம் ஹிப் டிவைடட் பை 6 அதை வந்து இங்கே மார்க் பண்ணுறோம் ஈக்குவலாக, ப்ளஸ் 2 inch ஈஸ் அலவன்ஸையும் சேர்த்துட்டு அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணி இந்த சைடும் மார்க் பண்ணுறோம். ஃபைனலாக லென்த் ஆஃப் த ஸ்கர்ட் 15 inches மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து மீட்டிங் பாயிண்ட், இந்த கார்னர்லேருந்து மீட்டிங் பாயிண்ட் எங்கே மீட் ஆகுதோ அதுதான் உங்களோட ஃபைனல் ஸ்கர்ட் லென்த்தும் பேனல் வித்தாகவும் இருக்கும். ஸோ இந்த பேனலோட வித்து இவ்வளோ தான். இதே வந்து நீங்கள் 12 போடும்போது இன்னும் பேனல் வித் கம்மியாகிட்டே போகும். இது 6ன்றனால பேனல் வித் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேனல் ஸ்கர்ட்டுக்கு வந்து நீங்கள் டிராஃப்டிங் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கட்டிங் பண்ணி எப்படி பாடி ஃபார்மில் ஸ்டிச் பண்ணி போடுறதுன்றதை காட்டுறேன், ஒரு சின்ன மார்க்அப் மாதிரி. அதை பார்த்து நீங்கள் இன்னும் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கும் டிராஃப்டிங், ட்ரேப்பிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கும் மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.